எங்கள் வீட்டில் இருக்க டிசைனர்ஸே ரெடி பண்ணது. எல்லாம் 2 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கவும் பசி கட்ட முடியல. அதான் எங்களோட குலதெய்வ கோயில். நீங்கள் சொன்ன ஒரு பேரில் தான் வச்சுருப்போம். எல்லாருக்கும் இரவு வணக்கம். எங்கள் வீட்டில் எல்லாம் நாளைக்கு கோயிலுக்கு போகிறதுக்காக எல்லாம் பக்காவாக எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து வண்டி பாரு, வெயில் அடிக்காமல் இருக்கிறதுக்கு படுதா போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இது ஹோம்மேட் வண்டி. எங்கள் வீட்டில் இருக்க டிசைனர்ஸே ரெடி பண்ணது. எங்கள் பெரிய மாமா 2 பேரும் சேர்ந்து இந்த படுதாவை கீழே போட்டுக்குவோம். எல்லா திங்ஸும் ஏற்றினதுக்கப்புறம் வண்டியில் போவோம். அப்படியே தூங்கிக்கிட்டே போவோம். இது வந்து தண்ணி நாங்கள் குடிக்கிறதுக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் நீர்மோருக்காக தண்ணி எதுவும் ரெடியாக இருக்குது. காலையில் கூட இல்லை, மிட் நைட் 3 o'clock 2:30 3 o'clock எல்லாம் எடுத்து வச்சுட்டு திபுன்னு ஏறுறோம். நல்லா படுத்துருக்காங்க. அடுத்ததா முக்கியமான பொருள் இதுதான், நீர் மோர். மறுபடி கண்ணில் எதுவும் வந்துச்சு. நீர் மோர்னா மோர் இருக்குல்ல, மோர் தருவோம் கோயிலில், அதுக்கான கப்பு, அது கலக்கிறதுக்கு ஜக்கு, போனி, அது 2 தயிர் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம். கொத்தமல்லிலேருந்து உப்புலேருந்து எல்லாம் எங்கள் அத்தை ப்ராப்பராக ரெடி எடுத்து வச்சிட்டாங்க. ஒரு 2 மணிக்கு கிளம்பும் போது சாமியை கும்பிட்டு ஒவ்வொரு திங்ஸாக எடுத்து வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புறோம். நான்லாம் இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிவிட்டு அப்புறம் வண்டியில் ஏறி திரும்ப தூங்கி விடுவேன். ஏன்னா நான் இப்பயே ரெடி ஆகிட்டேன். அதனால் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்புதான். சரி, எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு, வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு குட் நைட்டு, ஹாப்பி மார்னிங்காக பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். உங்களிருந்து விடை பெறுகிறேன். டாடா, பை பாய். எல்லாருக்கும் காலை வணக்கம். காலை ஆகலை, பட் மிட் நைட்டு மணி 2:10 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சோம். நான் வேறு அதை எங்கள் மாமா எழுப்பி விட்டாங்க. அதனால் நாங்கள் கூட கஷ்டத்தையே தூங்கியிருப்போம். அதனால் லேட் ஆகிடுச்சி. நாங்கள் இங்கேருந்து 2 மணிக்கே கிளம்பலான்னு பிளான் போட்டிருந்தோம், பட் நடக்கலை. நாங்கள் எந்திரிச்சதே 2 மணி தான். ஆனாலும் நாங்கள் பரபரப்பாக 1/2 மணி நேரத்தில் ரெடியாகி கிளம்ப போகிறோம். நான் இப்போ கிளம்பிட்டு வந்துடுறேன். எத்தனை மணிக்கு பிளான் போட்டோம், ஆனால் எத்தனை மணிக்கு எஜிபிட் பண்ணிக்கன்னா மணி ஒரு 4 மணிக்கிட்ட ஆகிப்பிடிச்சி. இங்கேயே வழக்கமாக நாங்கள் எப்படி 4 மணி தான் கிளம்புவோம். சரி, இன்றைக்கி முன்னாடியே கிளம்பலான்னு பிளான்லாம் போட்டோம், நான் கிளம்ப முடியல. அதே 4 மணி ஆயிடுச்சு. நான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆல் திங்ஸ் உள்ளே லோட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பீப்புள் மட்டும் லோட் ஆகணும் உள்ள. சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எப்படி நான் தூங்கிடுவேன். நான் அப்படியும் கிட்டத்தட்ட பக்கமாக வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6ஆலையும் எல்லாம் 2 மணிக்கு எந்திரிச்சு பல்ல விளக்கவும் பசி கட்ட முடியல. நல்ல வேளை எங்கள் அத்தை நேற்று வாங்கிட்டு வந்த தர்பூசணி பழத்தில் தோணு தூக்கி போட்டு வந்ததுனால அதுதான் வண்டியை நிறுத்தி குடும்பமாக பூசிட்டு தர்பூசணி பழம் வேணுங்கிற தர்பூசணி பழம் தின்னுட்டுருக்கோம். மொட்டை காட்டில் நிறுத்திருக்காரு எங்கள் மாமா. வருஷம் கோயிலுக்கு போகிறப்பெல்லாம் இந்த ஸ்பாட்டில் தான் நிறுத்துறாங்க எங்கள் மாமா. அப்போ சாப்பிட்டு வந்துடுறேன். அதான் திரும்பி போயிடுங்க. எங்கள் கோயில் பார்க்கலாம் இருக்கா. என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. காவேரி ஆறு பாருங்க. காவேரி ஆறு தான். காவேரி ஆறு தாண்டி தான் எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும். தண்ணி இருக்கா? இப்போதான் எனக்கே தெரியுது. இங்க இருந்து ஒரு 1/2 hour நம்ம கோயிலு. இங்க இருந்து பார்த்தாவே எங்க கோயில் தெரியும். 3 இது. ஸோ கோயிலுக்கு பக்கம் வந்துட்டோம். ஐயோ, கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த மலை மேலே தெரியுதுல்ல, அதான் எங்களோட குலதெய்வ கோயில். மேரேஜ் எங்களுக்கு இங்கே தான் ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அந்த மலை மேலே போய் பார்த்ததே இல்லை. இந்த கோயிலில் வந்து என்னென்னு வச்சுக்கோயேன், இது எவ்வளோ பெருசுன்னெலாம் எனக்கு தெரியாது, இதோட ஹிஸ்ட்ரியும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மலையை சுற்றி, இது பெரிய மலை, அந்த மலையை சுற்றி இது மாதிரி புடவையாக போட்டிருப்பாங்க.
புடவை விரிச்சு போட்டு விவசாயிங்க வந்து அவங்க காட்டில் விளைய வச்ச பயிரை வந்து இங்கே போட்டு போவாங்க. நிறையா இருக்கும், நெல், கோதுமை, கடலக்காய், மிளவா, நிறையா இந்த விஷயத்த நோட் பண்ணலாம். சரியாக அந்த மலையை சுற்றியுமே சரியாக இருக்கும். இந்த மலையை சுற்றி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? நடந்து போனால் 1 மணி நேரம் ஆகும் ஜஸ்ட் இந்த மலையை சுற்றுறதுக்கே. படிலாம் இருக்குது கீழே, ஆனால் நம்மளால இப்போ போக முடியாது, ஏன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. அந்த இடத்துல தான் அத்தை தேர் வந்து நிற்கும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அத்தை வேற. இந்த கோயிலோட தேர் வந்து 3 நாளைக்கு இழுப்பாங்க. நாள் வந்து தேர் இங்கே நிற்கும், இழுத்து கோயிலேருந்து கோயில் அடிவாரம் இருக்குல்ல, மலை அடிவாரத்துலேருந்து இழுத்துட்டு வந்து இங்கே நிறுத்திடுவாங்க கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி. அங்கேருந்து திரும்ப பாதி மலையில் நிறுத்துவாங்க. அந்த பாதி மலையிலேருந்து அப்படியே கோயிலுக்கு 3 நாள் தேர் நடக்கும் இங்கே. 3 நாளுமே பயங்கர விசேஷமாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நாள். இன்னைக்கு நீர்மோர் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்தேன், நம்ம தயிர் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அது தண்ணி ஊற்றி நல்லா ஷேக் பண்ணி கொத்தமல்லி உப்புலாம் போட்டு இந்த வெயிலுக்கு நீர்மோர் கொடுக்குறோம் நாங்கள். நிறைய தருவாங்க தெரியுமா இங்கே. அங்கே பாருங்கள், அங்கே தக்காளி சோறு, இங்கே வந்து இங்கேயும் புளிசோறு, பொங்கல். அது இல்லாமல் அந்தாண்ட சைட்லாம் போனால் விருந்து போடுவாங்க. ஒரு சிலர் கெடா வெட்டுவாங்க மலைக்கடியில். பயங்கரமாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்திருக்கேன். ரஸ்னாலாம் வந்து தருவாங்க தெரியுமா, செம்மையாக இருக்கும் இந்த கோயில். நம்ம நீர்முறை டெவலப் ஆயிடுச்சு. சரி, நாங்களும் போய் கொடுக்குறோம் எங்கள் சார்பா. நீர்மோரில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு. எங்களுக்கு ஹாப்பி, அவங்களுக்கு ஹாப்பி. மலையே சுற்றி வந்துட்டோம். அப்போ கூட்டம் பாரு, எவ்வளோ கூட்டம். நாங்கள் வெறும் மலையை சுற்றி நீர்மோர் கொடுத்துட்டு மொட்டையை போட்டு சாமி தேரை பார்த்துட்டு கிளம்புவோம். கோயிலுக்கெல்லாம் இப்போதைக்கு போக முடியாது, பயங்கர கூட்டமா இருக்கு. இங்க இருக்கிற மெமரிஸ் நான் மட்டும்தான் என்ஜாய் பண்ண முடியும் மாட்டேங்குது. இங்க நடக்கிற மூமெண்ட் எல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு நல்லபடியா மொட்டை போட்டு மொட்டை மேல சந்தனத்தை மொட்டை போட்டு சந்தனத்தை போட்டு இந்த குண்டு பல்பு கதையா ஆக்கியாச்சு. சும்மா குண்டு பல்பு மாதிரி என் ஹஸ்பண்ட் தலை மூஞ்செல்லாம் பல்லன்னு இருக்கு. இப்போ சரப்பு கொடுத்துட்டு வண்டிக்கு போனோம். வெயில் வேற பயங்கரமா அடிக்கிறதுனால கோயிலுக்குலாம் போகல. இன்னொரு நாள் கோயில் பார்த்துக்கலாம். சாமிலாம் ஜோஜோ வண்டியிலே அத்தைகிட்ட கொடுத்துட்டு நாங்கள் மட்டும் மொட்டை அடிச்சிருந்தால சரப்பு கொடுத்து நாங்கள் மட்டும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வரும்போது ஒரு தாத்தா இங்கே வச்சு விட்டாங்க. அவங்களே வேண்டாம் தாத்தா சொன்னேன், நீ காசுலாம் தர வேண்டாம், இதை நீ வச்சுக்க அப்படின்னு ஒரு பட்டையை போட்டு குங்குமத்தெல்லாம் வச்சு விட்டாரு. 12 மணி இருக்கும், ஏன்னா குண்டு பல்பு அந்த பக்கம் தான் இருக்கு. 10 ரூபாய்தான். அதுக்கு எந்த வெயில் அடிக்கும், நாக்கு வேற பயங்கரமா வறண்டுருச்சு. யாரோ மோர் கொடுத்தா 10 ரூபா ஆகுதா, யாரோ மோர் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. வாங்க போலாம். ஜோஜோ வேற உள்ள வந்துருக்கோம். நாங்கள் இதுக்கு மேலே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கேயே மதிய சாப்பாடு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பந்தில் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். மதிய சாப்பாடு ஓவர். என் ஹஸ்பண்டுக்கு மொட்டையை போட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் பேர் வைக்கலான்னு தான் பிளான் போட்டோம். பயங்கர கூட்டமாக இருக்கனால ஜோஜோ வந்து வண்டியிலே லாலாச்சியில் கட்டி தூங்க வச்சுட்டு நாங்கள் மட்டும் சிறப்பு கொடுத்து சாமிக்கிட்ட பேர் சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் சொன்ன ஒரு பேரில் தான் வச்சுருப்போம், அதுவும் தாள் லெட்டரில் தான் வச்சுருப்போம். கெஸ் பண்ணிப்போங்க. ஓகே, சரி, தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். ஸோ பயங்கர டயர்டு, பயங்கர வெயில், ஏர் சுற்றிலும் ப்ராப்ளமாக இருக்குது, ஏர் நாய்ஸாக இருக்குது. ஸோ இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கே போய் பார்க்கலாம்.